ஹாய் ஹலோ எனிவன்ஸ் திஸ் இஸ் காயத்ரி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் தான் என்னோட ஓல்டு ஸ்டோரி நான் மறுபடியும் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் டா ஆர்மி பட்டர்ஃப்ளைஸ். ஸோ இட்ஸ் யுவர் லீமா ஃபிக்ஸ். அங்கடா இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆரமோட எஃப்எஃப்பான எஃப்எஃப்னு சொல்ல வேணாம். ஆரமோட 2 ஷாட்டு ஐ கேன் ஷியர்லி டெல் திஸ் டைம் இட்ஸ் டெஃபினெட்லி 2 ஷாட். ஓகேவா? ஓகே, 2 ஷாட். அண்ட் தென் வந்துட்டு இந்த 2 ஷார்ட்டோட நேம் வந்துட்டு ஐ ஒன்லி ட்ரஸ்ட் யூ. வாங்கடா வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனில் போயிடலாம். ஆரம் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. வந்துட்டு ஒய்என் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ஆரம்க்கு. ஓகேவா? வந்துட்டு இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வந்துட்டு இப்போ எடுத்தோடனே ஒரு 2 பெரிய பில்டிங்கை தான் காட்டுறோம். அந்த 2 பெரிய பில்டிங் ஒரு 20 மாடி இருக்கும். வந்துட்டு அந்த பெரிய பில்டிங் அந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து கிளாஸ் தான். வந்துட்டு அதில் 15th ஃப்ளோரில் வந்துட்டு அந்த 2 பில்டிங்கும் வந்துட்டு இடையில கேப் விட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கும். வந்துட்டு அதுக்கு நடுவில் பிரிட்ஜ் மாதிரி 15th ஃப்ளோருக்கும் அந்த பில்டிங்லேயும் 15th ஃப்ளோருக்கும் ஜாயிண்ட் ஆகுறது மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய கம்பெனி. வந்துட்டு வருஷத்துக்கு டர்ன் ஓவர் அவ்வளோ டர்ன் ஓவர். வந்துட்டு ரொம்ப பெரிய கம்பெனி. ரொம்ப வந்துட்டு அங்கே நிறைய பர்சன்ஸ் நிறையா வந்து வேலை பார்க்குறாங்க. ஆட்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. வந்துட்டு அந்த பில்டிங்கை வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஃபுல்லாக கிளாஸு. வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்குது. வந்து பார்க்கவே வந்துட்டு அப்படியே ஸ்டன்னிங்காக இருக்குது அந்த பில்டிங். அதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு காரு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து நிற்கிது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கிது. அதை ஓட்டிகிட்டு வந்த அந்த பர்சன் அவ்வளோ ஒரு கெத்தாக வெளியில் இறங்கி வந்து நிற்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கவர், பிளாக் கிளாஸு கண்ணில், பிளாக் கோட்டு, பிளாக் பேண்ட்டு, பிளாக் ஷூ, எவ்ரிதிங் இஸ் பிளாக். வந்துட்டு பார்க்கவே அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட். நம்ம சொல்லுவோம்ல, தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கான் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் அவ்வளோ ஒரு பர்சன் இறங்கி கீழே நிற்கிறான். அவன் பின்னாடியே வேகமாக ஓடி வந்து அவன் முன்னாடி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பதட்டத்தோடு அப்படியே நிற்கிறான். வந்துட்டு அவன் இறங்கி வந்த கையோடையே அந்த பர்சன் உள்ளாருக்க நடந்து போக ஆரம்பிக்கிறான். அவனோட அந்த ஸ்டன்னிங்கான அந்த வாக்கை பார்த்து வந்துட்டு எல்லா பொண்ணுமே வந்துட்டு அங்கே ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே இருக்கிற அந்த கம்பெனியில் அந்த பில்டிங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா பெண்களுக்குமே அந்த பர்சன் தான் ஹீரோ. அப்படி ஒரு கெத்தான ஒரு வாக்கு, அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு வாக்கு. இப்படியே வந்துட்டு எந்த ஒரு அலட்சியமும் இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஒரு கெத்தான ஒரு வாக்கு. வந்துட்டு அவன் பின்னாடியே அந்த பிஏ, அவனோட பிஏ அப்படியே வந்துட்டு அவனோட கையில் அந்த ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு இன்றைக்கி என்ன ஷெடியூலோ அந்த ஃபைலை பார்த்து சார் இன்றைக்கி உங்களுக்கு இந்த மீட்டிங் இருக்குது, இன்றைக்கி உங்களுக்கு இந்த வேலைங்க இருக்குது, இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும், இந்த மீட்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ண சொன்னீங்க. அதனால் வந்துட்டு இன்றைக்கே வந்துட்டு இந்த மீட்டிங்கை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ வந்துட்டு அந்த பர்சன்கிட்ட சொல்லிக்கிட்டே வரான். அவனோட கையில் வந்துட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்து சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறான். வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கையில் வந்துட்டு அவனோட ஃப்ளோரு 15th ஃப்ளோரு, அதான் நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா? அவனோட கேபின் 15th ஃப்ளோரில் இருக்குது. வந்துட்டு அந்த 2 பில்டிங்கும் ஜாயிண்ட் ஆகுறது மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? வந்துட்டு அந்த 15th ஃப்ளோரில் தான் அவனோட கேபின் இருக்குது. வந்துட்டு அவனோட கேபின் போகிறதுக்காக வந்துட்டு லிஃப்ட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். வந்துட்டு லிஃப்ட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கே இல்லை. அங்கே நிற்கிற அந்த லிஃப்ட்டுக்காக நிற்கிற அந்த பொண்ணுங்க வந்துட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகுது. வந்துட்டு அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நாம்ஜுன் தான், ஆரம் தான். அவ்வளோ
கெத்தாக நிற்கிறான். அந்த பொண்ணுங்க அவனை பார்த்து ஸோ வந்துட்டு அவ்வளோ இதாக அது வந்துட்டு எப்படி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் வெட்கப்பட்டுக்கிட்டு ஒரு சில பொண்ணுங்கள்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு அப்படி நிற்கிறாளுங்க. ஸோ வந்துட்டு பட் ஆரம் கொஞ்சம் கூட அவன் கண்ணை அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி பார்க்கல. அவ்வளோ ஒரு கெத்தாக ஃபேஸை வச்சுக்கிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். ஸோ அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கையில் ஸோ வந்துட்டு அந்த பிஏ ஸோ நாம்ஜூனோட பிஏ ஸோ வந்துட்டு மறுபடியும் அவன் அந்த பேச ஆரம்பிக்கிறான். சார் நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சாச்சு சார். எல்லா வேலையும் வந்துட்டு பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த ஃபார்மெல்லாம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ வந்துட்டு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் சொன்ன முக்கியமான வேலை எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பிஏ சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கிறான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் ஆகி பட் சார் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆகுறான். ஸோ நாம்ஜூன் அவனை லைட்டாக திரும்பி பார்த்துட்டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறான் கெத்தான ஒரு வாய்ஸில். அந்த 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 வாய்ஸு ஸோ வந்துட்டு அவன் பேசினாலே வந்துட்டு அவர் வந்து பயப்படுறாரு. ஸோ வந்துட்டு ஏன் அப்படின்னா அதுக்கு இந்த பட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயம் என்னன்னு தெரியலை. ஸோ வந்துட்டு அவர் அவ்வளோ பதட்டப்பட்டுட்டு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ பதட்டமாக இருக்கிறாரு. ஸோ வந்துட்டு அப்படியே தான் அந்த லிஃப்ட்டு ஒய்யனை பார்க்கலாம். ஸோ ஒய்யன் அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு இங்கே ஒய்யன்னு சொல்லலை. ஸோ நான் வந்து லீமான்னு கண்டினியூ பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நான் அதுக்காக உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த ஸ்டோரியில் ஒய்யனை பேரை வச்சு தான் சொல்ல போகிறேன் லீமான்னு. ஸோ வந்துட்டு 12th ஃப்ளோரில் லிஃப்ட்டு நிற்கிது. ஸோ 12th ஃப்ளோருக்கு முன்னாடி லிஃப்ட்டுக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஒய்யன் நின்றுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்களோட ஒய்யனோட கேபின் எங்கன்னா 14th ஃப்ளோரு. ஸோ வந்துட்டு அங்கே போகிறதுக்கு தான் வந்துட்டு ஸோ வந்துட்டு நம்மளோட லீமா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணியிருந்துருப்பாங்க லிஃப்ட்டு. ஸோ வந்துட்டு இப்போது 12வது மாடியில் வந்து நின்றுட்டு இருக்குது லிஃப்ட்டு. ஸோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. லீமாவும் வந்துட்டு ஓப்பன் ஆகவும் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே நாம்ஜூனை பார்த்தோன்னே அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உள்ள இருக்க குளுகுலுன்னு இருக்குது. அவ்வளோ ஹாப்பினஸோட ஸோ வந்துட்டு அது மார்னிங் டைம். ஸோ காலையிலேயே நாம்ஜூனை பார்த்தோன்னா ஸோ வந்துட்டு லீமாக்கு அப்படியே வந்துட்டு உடம்புலாம் ஜில்லுன்னு டேர்ன் ஆகுது. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு எதுவும் ஃபேஸில் அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் வந்துட்டு காட்டிக்காமல் ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே மறைச்சிக்கிட்டு ஸோ வந்துட்டு லீமா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அந்த லிஃப்ட்டில் நாம்ஜூன் லீமா ஸோ அந்த பிஏ ஸோ அவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நார்மலாக இருக்கிறாங்க. நாம்ஜூன் பிஏ 2 பேரும் நார்மலாக இருக்காங்க. எங்கிட்ட லீமாக்கு தான் அப்படி இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க அப்படியே அவங்களோட உடம்பெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே ஜில்லுன்னு டர்ன் ஆகுது. ஒன் ஹேண்டில் வந்துட்டு இன்னொரு ஹேண்டை வந்துட்டு அப்படியே வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குது ஒரு சைடு. ஸோ வந்துட்டு இப்படியே தான் 14th ஃப்ளோரில் போய் அந்த இது நிற்கிது. ஸோ அந்த லிஃப்ட்டு நிற்கிது. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு லீமா அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு அப்படியே வெளியில் இறங்கிக்கிறாங்க. 15th ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கேருந்து நாம்ஜூன் வெளியில் வரான். அவ்வளோ கெத்தான வாக்கோட அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு விஷ் பண்ணுறாங்க. நாம்ஜூன் அப்படின்ட்டு அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு வரான். இவன் சொல்லக்கூட இல்லை மார்னிங் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு அவனோட கேபினுக்கு போய் அப்படியே உள்ளார்க்க உட்காந்து ஸோ வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதான் அந்த பிஏ பேசிக்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அவரை பக்கம் திரும்பி நீங்கள் ஏதோ சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்கல்ல, ஏதோ பட்டன் நிறுத்துனீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலையே, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேஷுவலாக கேட்குறான். பட் வந்துட்டு அந்த பிஏக்கு தான் என்னன்னு தெரியலை. ஸோ அந்த பிஏ அது வந்து சார் அப்படின்ற ஏதோ சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. ஸோ வந்துட்டு அவரை வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர்கள வந்துட்டு அந்த தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு ஸோ வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சார் நீங்கள் சொன்ன வேலை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும்
இது முழுசாக உங்கள் கைக்கு வந்து சேரணுன்னா அது அது வந்து அட சொல்லுங்கள், எதுக்காக இப்படி தயங்குறீங்க? என்ன ஏதாவது பிரச்சனையா? பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல சொல்ல வந்தது டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம்ஜூன் அவனோட டேபிளில், அதாவது அந்த கேபின் டேபிளில் ஸோ வந்துட்டு வாட்டர் இருக்கும் இல்லையா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஸோ அதை எடுத்து அவருக்கு கொடுக்குறான். இது குடிச்சிட்டு ரிலாக்ஸாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் என்னாச்சு அப்படின்னு கேட்டு அந்த கிளாஸ் அவர் முன்னாடி அந்த கிளாஸ் நீட்டுறான் தண்ணி குடிக்கிறதுக்காக. அவரும் வந்துட்டு அந்த தண்ணியை வாங்கி ஸோ வந்துட்டு 2 சிப் பண்ணிவிட்டு ஸோ வந்து வைக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு அவருக்கு இன்னும் அந்த பதட்டம் போகலை. ஸோ வந்துட்டு அப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஒரு பதட்டத்தோடு தனக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, சார் நான் நான் நம்ம வக்கீல்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, உங்களோட சொத்தெல்லாம் உங்ககிட்ட ஃபுல்லாக கிடைக்கணும், அது உங்கள் கையிலே தான், உங்ககிட்டே அந்த சொத்து இருக்கணும் அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராங்கான அப்படின்ட்டு அவர் வாய் திணறுது. இருந்தாலும் அதெல்லாம் அடக்கிக்கிட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது வந்து சார், அட சொல்லுங்க, அது இன்னும் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிறக்க போகிற சன்னோ இல்லை டாட்டரோ அவங்க மேலே எழுதி வச்சுட்டா அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு வக்கீல் சொன்னார் சார். வாட்? என்ன பிறக்க போகிற பிள்ளைங்க மேலேயா? ஏன்? அது என் பேரில் இருக்கிறது சேஃப்டி தானே, ஒருவேளை நான் எழுதி கொடுத்தா தானே அது அவங்களுக்கு போய் சேரும். என்ன வளர்க்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நான்ஜூன் வந்துட்டு ஒரு பிலீவே இல்லாமல் வந்துட்டு அவன் கேட்குறான். ஸோ அவர் சொல்கிறாரு, இல்லை சார், இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உங்ககிட்டே இருக்கணும் அப்படின்னா இதுதான் பண்ணணுமா? நாளை பின்ன நம்மளுக்கே தெரியாமல் அதான் அந்த அந்த மேடம் அவங்க வேறு யாரையாவது செட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொடுத்து உங்ககிட்ட இருந்து உங்கள் சொத்தெல்லாம் வாங்குறதுக்கு, உங்ககிட்ட சைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆளை கூட அமுச்சு விடலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு வழியில் முயற்சி கூட பண்ணி எப்படியாவது உங்ககிட்ட இருந்து அந்த சொத்தை பிடுங்கிறதுக்கு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் பிள்ளைங்க மேலே இந்த சொத்தை எழுதி வச்சிட்டிங்கன்னா இனிமேட்டு அவங்க வந்து இதெல்லாம் செஞ்சு அவங்கக்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகிடும். அதுங்களாட்டியும் வந்துட்டு என்னென்னமோ நடக்க வாய்ப்பு இருக்குது சார். ஸோ அவங்க கைக்கு இந்த சொத்து போகாமல் இருக்கணும்னா நீங்கள் இப்படி செய்கிறது தான் ஒரே வழி, பர்ஃபெக்டாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி அப்படின்ட்டு வக்கீல் சொல்ல சொன்னார் சார். ஐயோ, என்னையா உளர்ற, என்னையா இது? சார் சாரி சார், இதான் சார் அவர் சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டேன் சார். ஓகே, குழந்தைங்க பேரில், அதாவது எனக்கு வரப்போகிற அந்த வாரிசுங்க மேலே நான் எழுதி வச்சுட்டேன்னா என்கிட்டேருந்து வாங்க முடியாது, அதானே சொல்ல சொன்னார். ஓகே, அப்படியே பண்ணிடலாம். வேறு என்ன, வேறு எதுவும் இல்லைல்ல சார்? அது வந்து அப்படின்ட்டு மறுபடியும் பிஏ தயங்குறாரு. ஸோ வந்துட்டு இப்போ நாம்ஜூனுக்கு என்னதான் விஷயம், சொல்ல வர்றதை முழுசாக சொல்லுங்கள், ஏன் இப்படி எல்லாத்துக்கும் தயங்கிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி என்ன விஷயம் தயங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நாம்ஜூனை வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் டென்ஷன் கலந்த ஒரு இதாக கேட்குறான், ஒரு டோனில். ஸோ வந்துட்டு அவரும் வந்துட்டு, சார் அது வந்து சார், நான் இப்போது நம்ம வந்துட்டு இது எல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் ஓகே தான், பட் வந்துட்டு என்ன பட் சொல்லுங்கள். அப்போது வந்துட்டு நாம்ஜூனோட கேபினுக்கு ஒரு சத்தம், அவரை ஏன் போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிற நாம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூனோட ஃபேமிலி வக்கீல் தான். ஸோ அவர் என்ட்ரி கொடுக்குறாரு நாம்ஜூனோட கேபின்குள்ளே.
ஸோ வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ ஸோ வெளியில் போக பார்க்குறாங்க. ஸோ பார்க்குறாரு. ஸோ அப்போது வந்துட்டு நாம்ஜூன் நீங்கள் எங்கேயும் போக வேணாம், நீங்கள் எங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போகிறத தடுத்துடுறான். ஸோ அவர் வந்துட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுக்கிறார் நாம்ஜூன் பக்கத்துலேயே. ஸோ வந்துட்டு இப்போது உள்ளாருக்கு வந்த அந்த வக்கீல் ஸோ வந்துட்டு ஹாய் நாம்ஜூன், என்ன பண்ணுற, எப்படி இருக்கா, நான் சொன்னது எல்லாத்தையும் வந்துட்டு உன்னோட பிஏ உங்ககிட்ட சொல்லிட்டார் இல்லையா, அப்புறம் என்ன யோசிச்சுருக்க, என்ன முடிவு பண்ணியிருக்க, ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக கேட்குறாரு. ஸோ வந்துட்டு நாம்ஜூனும் இப்போ தான் அந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாம்ஜூன் இப்போது நாம்ஜூனோட தலையில் ஒரு பெரிய கல்லாக தூக்கி வைக்கிறாரு வக்கீல். என்ன அப்படின்னா, நீ சாதாரணமாக போயிட்டு இந்த மாதிரி என்னோட வாரிசு பேரில் எழுதிக்கிறேன் அப்படின்ட்டு கோர்ட்டில் சொன்னால் அது செல்லாகுது நாம்ஜூன். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் கேட்பாங்க. அது என்னன்னா, எனக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்ட்டு, ஏன்னா இதிலெல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது நல்லா தெரியும். பட் இருந்தாலும் நான் இதை உனக்கிட்ட சொல்கிறேன். உன்னோட பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கிற இல்லை பிறந்திருக்காங்கன்னா அவங்கள காட்டி அந்த பிள்ளைய காட்டி ஸோ வந்துட்டு நீ இந்த மாதிரி மாற்றிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உனக்கு வந்துட்டு ஈஸியாக பிள்ளைங்க பேரில் மாற்றிக்க முடியும். உன்னோட சன் அண்ட் டாட்டர் ஸோ இவங்க பேரில் மாற்ற முடியும். ஸோ அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதாரத்துக்காக ஒன்று ப்ரெக்னன்சியாக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட்டை நீ கோர்ட்டில் காட்டணும். இல்லைன்னா ஸோ வந்துட்டு பிறந்திருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த குழந்தைய நீ சாட்சியாக காட்டணும். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி நாம்ஜூன் மண்டையில் அந்த வக்கீல் வைக்கிறாரு. நாம்ஜூன் டக்குன்னு எழுந்திருக்கிறான். வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிலீவ் பண்ணவே முடியல. இதெல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது. பட் அந்த வக்கீல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ வந்துட்டு அவர் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு. நாம்ஜூன் நீ மாற்றணும் அப்படின்னா இது மாதிரி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாம்ஜூனுக்கு இதை நம்பவே முடியலை. ஏன்டா இப்படியெல்லாமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த வக்கீல் தான், எஸ் நாம்ஜூன் இப்படியெல்லாம் இருக்குது, மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு இல்லாத பிள்ளை மேலே நம்ம கொடுக்க முடியாது, சொத்தை வந்து மாற்றி எழுத முடியாது. உனக்கு இருந்தால் மட்டும்தான் அது உன்னோட அந்த எல்லா சொத்துமே உன்னோட அந்த சன்னோ டாட்டரோ உங்கள் பேரில் மாற்றி எழுத முடியும். இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாம்ஜூனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. ஸோ வந்துட்டு ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். தயக்கத்தோட ஒரு வாய்ஸில் நாம்ஜூன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் அவங்களோட நேரம் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ கொஞ்சம் வேறு விஷயத்தை பற்றிட்டு பேசிட்டு வக்கீல் அங்கேருந்து போகும்போது நாம்ஜூனோட கேபின்லேருந்து வெளியில் போகும்போது ஸோ வந்துட்டு இப்போ பேசின விஷயத்த மறுபடியும் வந்துட்டு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஸோ ரிமெம்பர் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ நாம்ஜூன் உட்காந்துட்டு ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியலை. பிஏ அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ வந்துட்டு பிஏ சொல்கிறாரு, சார் இது வந்துட்டு இதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். என்ன யோசிக்கிறது, இப்படி என் தலையில் ஏதோ குண்டை தூக்கி போட்டு போகிற மாதிரி ஈஸியாக சொல்லிட்டு போகிறார் அவர். என்ன பண்ணுவேன் நான், உங்களுக்கே தெரியும் இந்த மேரேஜ் இந்த லவ் இதுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எங்கள் அம்மாவை பார்த்து இதெல்லாம் நான் வெறுத்துட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இந்த சைடு. ஹாய் ஹலோ ஆர்மி பட்டர்ஃப்ளைஸ். நான் இன்றைக்கி வந்து ஆரமோட ஐ ட்ரஸ்ட் ஒன்லி யூவோட நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா. வாங்கடா இதோட டிலே. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் போன பாட்டில் எதோட முடிச்சிருந்துருப்பேன் அப்படின்னா, போன பாட்டில் நாம்ஜூனோட கேபினில் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருந்துருப்பான். ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒரு கோர்ட் முன்னாடி வந்து நிற்கிது. ஸோ அது வந்து வேறு யாரும் இல்லை, நாம்ஜூன் தான். ஸோ வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும்.
ஸோ நாம்ஜோன் அவ்வளோ கெத்தாக அந்த கோர்ட்டு முன்னாடி அவன் காரை வந்து நிப்பாட்டுறான். அவ்வளோ கெத்தாக இறங்கி நிற்கிறான். ஸோ அவன் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, ஸோ அவன் பிளாக் கலர் வியரிங், எல்லாத்துக்குமே அவ்வளோ அப்படியே ஸ்டன்னிங்காக இருக்கு. அந்த காரு அந்த ஃபோர்ஸில் எல்லோரும் அங்கே போய்கிட்டு இருந்தவங்க வந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே அப்படியே ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போகிறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கார் வந்துருந்துருக்கும். பிகாஸ் நாம்ஜோன் அவ்வளோ டென்ஷனாக அந்த காரை ஓட்டிகிட்டு வந்துருந்துருப்பான். எப்போவுமே அந்த காரை அவன் தான் ட்ரைவ் பண்ணுவான். ஸோ ஆரம்பத்தில் கூட அவன் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருந்திருப்பான். ஸோ அவன் பக்கத்தில் தான் வந்துட்டு பிஏ உட்காந்துட்டு வந்திருந்திருப்பான். பிகாஸ் அந்த காரு அவனோட அம்மாவோட ஞாபகமானது. ஸோ அதை யாரையுமே ஓட்ட விட மாட்டான். ஸோ வந்துட்டு அதை மட்டும்தான் அவன் யூஸ் பண்ணுவான், மற்ற வேறு எந்த காரையும் எடுக்க மாட்டான். ஸோ வந்துட்டு அப்படியே தான். ஸோ அந்த கார் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் ஆகும். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு அந்த ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நாம்ஜோன் வெளியில் இறங்கி நிற்கிறான். ஸோ வந்துட்டு அவனுக்கும் ஆப்போசிட் சைடில் ஸோ வந்துட்டு ஒரு பெரிய காரு, அதுவும் அதே மாதிரி கார் தான். ஸோ வந்துட்டு பட் நாட் அ ரோல்ஸ் ராய்ஸ். ஸோ வந்துட்டு பெரிய காரு தான். ஸோ அந்த கார் வந்து நிற்கிது. அதிலிருந்து ஒரு வயசான லேடி, ஸோ அவங்க இறங்கி நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்கள பார்த்தா அவ்வளோ ஒரு மேக்கப், அவ்வளோ ஒரு ஒரு சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மேக்கப், அப்படியே ஒரு கெத்து லுக்கோட நாம்ஜோனை முறைச்சிக்கிட்டே இறங்குறா. ஸோ வந்துட்டு நாம்ஜோனும் அவள் இறங்குன உடனே அவளை பார்த்து அப்படி முறைக்கிறான். அவன் கண்ணில் அப்படியே ரத்த குழம்பு ஊற்றும் போல இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த லாவா அப்படியே கொட்டுது அவனுக்கு அந்த கண்ணில் இருந்து. அவ்வளோ ஒரு முறைச்சிக்கிட்டு நிற்கிறான் அந்த லேடியை பார்த்து நாம்ஜோன். ஸோ வந்துட்டு டக்குன்னு ஸோ வந்துட்டு பிஏ அவனோட பின்னாடி வந்துட்டு, சார் போகலாம் சார் உள்ளாருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஸ்கி வாய்ஸில் அவன்கிட்ட சொல்லி அவனை உள்ளாருக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். நாம்ஜோன் இருந்திருந்தானா அவளை கிட்ட வந்து பொழிச்சுன்னு ஒன்று விட்டுருந்துருப்பான். அவ்வளோ கோபம் அவன் கண்ணில் தெரியுது. ஸோ வந்துட்டு எங்கேயும் இது கோட்டு எதுவும் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிஏ உள்ளாருக்கு இழுத்துட்டு போயிருந்துருப்பான் நாம்ஜோனை. அந்த லேடியும் நாம்ஜோனை அதே கோவத்தில் அப்படி முறைச்சிக்கிட்டு ஸோ வந்துட்டு அவளும் அந்த கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே உள்ளாருக்க ஸோ வந்துட்டு எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு நாம்ஜோனோட கேஸ் தான் ஹியரிங்க்கு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு அதுக்காக தான் நாம்ஜோன் அந்த கோர்ட்டுக்கு வந்திருந்திருப்பான். ஸோ வந்துட்டு எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. நாம்ஜோன் கோர்ட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த லேடி பக்கத்தில் இருந்தோம். ஸோ வந்துட்டு அந்த லேடி, இது எங்கள் சொத்து, என்னோடய புருஷன் சொத்து, அதை அவ்வளோ சீக்கிரம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, ஏன் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட தரப்பில் உள்ளதை சொல்கிறா. இங்கிட்ட நாம்ஜோன், இல்லை இது என்னோட டேடி சொத்து, உண்மையாக உழைச்ச சொத்து, அவங்களோட உண்மையான பையனுக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜோன் அவனோட தரப்பில் உள்ள வாதத்தை எடுத்து வைக்கிறான். ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஆதாரமாக நான் வந்துட்டு இந்த சொத்து இப்போ என் பேரில் தான் இருக்குது, இந்த சொத்தை நான் வந்துட்டு என்னோட பொண்ணோ குழந்தையோ ஸோ வந்துட்டு அவங்க பேரில் நான் மாற்றுறதுக்கு விரும்புகிறேன், இன்னும் பிறக்கலை பட் நான் அவங்க பேருக்கு மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜோன் ஸோ இந்த மாதிரி சொல்லிடுறான். அந்த லேடி வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே போய் ஷாக்காக நிற்கிறான். ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவளோட ஃபேஸில் இருக்க அந்த ஷாக் எல்லாம் போயிட்டு ஒரு ஸ்மிர்க் வருது அந்த ஜஸ்ட் அ மினிட்லேயே. ஸோ வந்துட்டு நாம்ஜோன் இந்த சைடு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அந்த ஜட்ஜு, அவங்களோட ஒய்ஃப், ஸோ அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா, ஸோ ஆதாரம் இருந்தால் தான், இல்லை உங்களுக்கு சன் டாட்டர் அவங்க யாராவது இருக்காங்களா, அவங்க பேரில் மாற்ற விரும்புகிறீங்களா, நீங்கள் அவங்கள எங்கள் கண்ணில் இந்த கோர்ட்டு முன்னாடி காட்டணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு நாம்ஜோன் ஸோ வந்துட்டு இருக்காங்க, அவங்க வருவாங்க, என்னோடய ஒய்ஃப் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம்ஜோன் சொல்கிறான். இங்கே 8th இருக்கிற அந்த லேடி ஒரு ஸ்மிர்க்கோட அப்படியே வந்து நாம்ஜோனை ஃபேஸை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறான். நாம்ஜோனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்க உள்ளே வரணும் இல்லையா. ஸோ வந்துட்டு ஒரு கேர்ள் தான், ஸோ வந்துட்டு அவங்க உள்ளே வரணும் இல்லையா. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த கேர்ளை வந்து காணாம். ஸோ வந்துட்டு நாம்ஜோன் எங்கே உங்களோட ஒய்ஃபை காணா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்குறாங்க. ஒரு 10 minutes வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நாம்ஜோன், சார் தெரியல என்னாச்சுன்னு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
நாம்ஜூன் ஸோ வந்துட்டு அங்கேருந்து டைம் கேட்குறான். ஸோ வந்துட்டு ஓகே டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் ஒத்தி வைக்கிறாங்க அந்த கேஸை. ஸோ நாம்ஜூனும் அந்த இடத்துலேருந்து வெளியில் வரான். ஸோ அந்த கூண்டுக்குள்ளே தான் நின்றுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அதுக்குள்ளேருந்து வெளியில் வரான். வெளியில் வேக வேகமாக வந்து அவனோட பிஏ கிட்ட வந்துட்டு விசாரிக்கிறான். எங்கே அவ இன்னும் காணா, எங்கே போயிட்டா, ஏதாவது பிரச்சனையா, ஃபோன் போடுங்க அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவசரமாக வந்து பிஏவும் வந்துட்டு ஃபோனை வேக வேகமாக போடுறான். ஸோ பார்த்தா வந்துட்டு அவன் அந்த பொண்ணோட ஃபோன் வந்துட்டு ரீச் ஆக மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்கே வந்துட்டு அப்படி வரவும் வந்துட்டு மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுறாங்க. ஸோ வந்துட்டு இப்போவுமே கால் நாட் ரீச்சபிள் அப்படின்னு தான் வருது. பார்த்தா அங்கே அந்த பொண்ணு ஃபோனை எடுக்கலை. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு அந்த சைடு வந்துட்டு மயக்கத்தில் ஸோ வந்துட்டு அப்படி இருக்கிறான், கட்டி யாரோ கடத்தி வச்சுருக்கிறது மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறான். ஸோ வந்துட்டு இங்கே ஃபோனு அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு அது வந்து ஃபோன் வரல, அது சுவிட்ச் ஆஃப் ஆகி அமர்ந்து போய் கிடக்குது. ஸோ வந்துட்டு அந்த பிஏ தான் ஸோ நாம்ஜூன்கிட்ட சார் எத்தனை தடவை போட்டாலும் ரீச் ஆகலைன்னு தான் சார் வருது அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு சொல்கிறான். என் நாம்ஜூன் அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது, அவ்வளோ கோவம் வருது. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரியலை. ஸோ அங்கே அந்த லேடி வரா. ஸோ வந்துட்டு அவள் தான் ஸ்மெர்க் பண்ணியிருந்திருப்பாள்ல, அவள் தான் ஏதோ அங்கே செஞ்சுருந்துருப்பாள், கடத்தி வச்சுருக்கிறா போல இருக்குது. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் கிட்ட எய்த்தாப்பில் வந்து நின்றுட்டு என்னடா நாம்ஜூன், என்ன யாரையோ தேடுற மாதிரி தெரியுது, என்ன நீ தேடுற அந்த பொண்ணு வரல போல இருக்குது, என்ன எங்கே போச்சு உன்னோட கெத்தெல்லாம், என்ன நான் பிள்ளை பேரை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு பொய்யா நாடகம் மாறினா, பிள்ளையே இல்லாத உனக்கு எப்படிடா நீ பிள்ளைங்க பேரில் மாற்ற முடியும், என்ன அரேஞ்ச் பண்ணியே எனக்கு எப்படா தெரியும்னு யோசிக்கிறியா நீ, அப்படிதான்டா அப்படித்தான் இன்னமும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன்டா, நீ எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்து நின்னாலும் முடியாது, உன்னால் அந்த சொத்தை முழுமையாக அடைய முடியாது, உன் பேரில் மட்டும்தான் இருக்குது, எப்படி அடித்து புட்டுங்கணுன்றது எனக்கு நல்லா தெரியும், அது ஏன் சொத்து, ஏன் பிள்ளைங்களோட சொத்து, இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக போயிடு, அந்த பொண்ணை எங்கே வச்சுருக்குற, அந்த பொண்ணு எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் கத்துறான், போடி வாடின்னு பேசுகிறான். அவ்வளோ கோவத்தில் மண்டைக்கு ஏறிக்கிட்டு நிற்கிறான், அவ்வளோ கோவம் அவனுக்கு. அப்படியே பேசிக்கிட்டு அந்த பொம்பளை ஸோ வந்துட்டு அவள் அங்கேருந்து ஒரு சின்ன ஸ்மிர்க்கோடு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் வந்துட்டு அங்கேருந்து அவ்வளோ கோபத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஸோ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வந்துட்டு அவள் செஞ்ச வேலைக்கு நாம்ஜூனுக்கு அப்படியே பளிச்சுன்னு அரையணும் போல் இருக்குது அவளை. ஸோ நாம்ஜூனுக்கு ஒன்றும் பண்ண முடியலை, அவன் காரை உதஞ்சிட்டு அப்படியே நிற்கிறான் அவ்வளோ டென்ஷனில். ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் இன்னொரு நாள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நாம்ஜூனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது, எங்கே போனா அவள், என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தா ஸோ வந்துட்டு அவள் கடத்தி வச்சுருந்துருக்குறா. ஸோ இந்த சைடு அந்த பொண்ணு அங்கே அந்த பொண்ணு கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு ஒரு கால் வருது, கேஸ்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணை விட்டுரு, அந்த பொண்ணு இதுக்கு மேலே இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, ஏன் என் கண்ணிலே அவள் படக்கூடாது, எங்கிட்டாவது அமுச்சு விட்ரு அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுற சொல்லிடுறா. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணையும் அது மாதிரியே விட்டுறானுங்க. அந்த பொண்ணு விட்டா போதும் அப்படின்ட்டு அவளோட சொந்த ஊருக்கு ஓடி போயிடுறா. ஸோ மறுபடியும் கால் வருது, அந்த ஃபோனை அட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறா. ஸோ வந்துட்டு இப்படியே தான் போய்கிட்டு இருக்கிறா. ஸோ என்கிட்ட நாம்ஜூன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனோட அந்த ஃப்ளோருக்கு வந்து அதாவது அதனோட அந்த கேபினுக்கு வந்து உட்காடுறான். ஸோ அப்போது ஸோ வந்துட்டு அந்த 14th ஃப்ளோருக்கு ஒயன் இறங்கி போயிருந்துருப்பாங்க இல்லையா, லீமா இறங்கி போயிருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ லீமா அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த ஃபைலு, ஸோ அவங்க கையில் ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலு அவங்க வந்துட்டு ரெடி பண்ண ஒரு டிசைன். ஸோ வந்துட்டு அந்த டிசைன் இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த டிசைனை எடுத்துகிட்டு போய் அந்த டிசைன் வந்து நாம்ஜூன் சைன் பண்ணால் மட்டும்தான் அது ஃபைனல் ஆகும். ஸோ வந்துட்டு சார்கிட்ட போயிட்டு நம்ம சைன் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாம்ஜூனோட கேபின்குள்ளே லீமா போகிறாங்க. ஸோ போயிட்டு அந்த ஃபைலை முன்னாடி வைக்கிறாங்க. வச்சுட்டு சார் இது என்னோடய டிசைன், நான் வந்துட்டு
வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டேன். ஸோ வந்துட்டு இந்த டிசைன் வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஆயிரும், ஃபைனல் பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபைனல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு லீமா சொல்கிறாங்க. நாம்ஜூனுக்கு இருக்க டென்ஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஸோ வந்து நம்ம இதை வந்துட்டு நம்மளோட வேலையில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு நாம்ஜூன் அந்த டிசைனை பார்த்துட்டு அந்த டிசைன் அவனுக்கு பிடிச்சிருக்குது. டக்குன்னு வந்துட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு சைன் போட்டு ஒயன் கையில் கொடுத்துட்றான். ஸோ நான் மாற்றி சொல்கிறேன் ஒயன் லீமான்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்கடா. ஸோ வந்துட்டு லீமான் தான் கண்டினியூ பண்ணுவேன், அடிக்கடி ஒயன் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே தென் ஸ்டோரி. ஸோ வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு நாம்ஜூன் அதை ஃபைனல் பண்ணிடுறான். ஸோ ஒயனும் அங்கேருந்து வெளியில் போகிறாங்க வேகமாக. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இங்கிட்ட நாம்ஜூனுக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த அதாவது வந்துட்டு இப்போ வந்து ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒரு கேர்ளு, ஸோ அந்த கேர்ள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியும் ஸோ வந்து நாம்ஜூனோட ஒய்ஃபாகவும் நடிக்கிறதுக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ ஐடியா கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் ஸோ வந்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அந்த கேர்ளை தான் வந்துட்டு கடத்தி இருந்திருப்பானுங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் நாம்ஜூன். ஸோ வந்துட்டு மறுபடியும் ஸோ அவர் தான் ஸோ வந்துட்டு சார் நீங்கள் கோச்சிக்கலைன்னா நான் இன்னும் ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு கேட்குறாங்க. நாம்ஜூன் இந்த சொத்து இது என்னோடது, என்னோட டேடு நேரு வழியில் சம்பாதிச்ச சொத்து இது. இந்த அந்த அந்த கெட்டவளோட கையில், அந்த கெட்ட ஆட்களோட கையில் போக நான் விடவே மாட்டேன். அதுக்காக எத்தனை வழியாக இருந்தாலும் எப்படியான வழியாக இருந்தாலும் அதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அவனோட பிஏ கிட்ட அவ்வளோ கோபத்தோடு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறான். ஸோ அந்த பிஏவும் சொல்கிறாங்க, சார் நீங்கள் எதுக்காக சொல்லுங்கள், தயக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சொல்லுங்கள். நீங்கள் ஏன் உங்களோட ப்ளட்டை கொடுத்து வாடகை தாயெல்லாம் வந்து நிறையா பேர் இருக்காங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நாம்ஜூன் இது எப்படி அப்படின்றது புரியலை. ஸோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பிஏ. ஸோ வந்துட்டு நாம்ஜூனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலை. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைய கொண்டு வந்து கூட வச்சுக்கலாம், பட் அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு நாம்ஜூன் ஒத்துக்கிறான். இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே தான் ஒத்துக்கிறான். பட் அதே மாதிரி அவன் யோசித்த மாதிரியே அதுலேயுமே கூட ஸோ வந்துட்டு அந்த டாக்டரோட ரிசல்ட்டு ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி வாடகை தாய் ஸோ குழந்தை பெற்று கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்ளு, ஸோ அந்த கேர்ள்கிட்ட ஸோ இந்த மாதிரி கேட்டு எல்லாத்தையும் ஓகே பண்ணி பேசி ஸோ வந்துட்டு அந்த கேர்ளும் ஒத்துக்கிறான். ஸோ வந்துட்டு நீ அது வரைக்கும் என் கூட தான் இருக்கணும், வெளியில் எங்கேயும் சுற்றக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் டீலிங்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஓகே பண்ணிவிட்டு ஒத்துக்கிறான் அந்த பொண்ணும். ஸோ வந்துட்டு எல்லாம் இந்த மாதிரியே போகுது. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஸோ கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு கொடுத்துட்டு பெற்று கொடுத்துட்டு வந்துட்டு போயிடணும் அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு உரிமை கொண்டாடக்கூடாது அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான் எல்லா ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வரணும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்குள்ளே செட் பண்ணுறதுக்கு ஸோ வந்துட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஐ ஹோப். ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான் ப்ராசஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஸோ 1 டே சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நாம்ஜூன் நாங்கள் கரெக்டாக வந்துட்டான். பட் வந்துட்டு இந்த தடவையும் ஸோ இந்த பொண்ணையும் அங்கே வரவிடாமல் தடுத்துடுறா அந்த லேடி. ஸோ வந்துட்டு அந்த லேடிக்கு அவ்வளோ ஒரு கொலவெறி. ஸோ அந்த சொத்தை அடையணும் அப்படின்ட்டு அவள் அவ்வளோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறா. என்ன வேணாலும் அவளும் பண்ணுவா போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறா அவள். ஸோ நாம்ஜூன் தான் இங்கே அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, இதுவும் என்ன சொதப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறான். பிஏ ஸோ வந்துட்டு சார் அந்த பொண்ணு வந்துக்கு தான் சார் இருக்குதான்,
கொஞ்சம் ஏதோ டிராஃபிக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படியோ வந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் ஒரு சைடு அவனோட தலையை ரப் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறான் டென்ஷனில். ஸோ வந்துட்டு அவனுக்கு இது பண்ணுறது சுத்தமாக விருப்பமே கிடையாது. பட் இருந்தாலும் அந்த சொத்து, அது என்னோட சொத்து, அது என் அப்பா நேர்மையாக உழைச்ச சொத்து, அது எந்த காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் போராடிக்கிட்டு இருக்கிறான். அவன் சைடு யாருமே கிடையாது துணையாக நிற்கிறதுக்கு, அந்த பிஏவை தவிர. ஸோ வந்துட்டு உடனே அந்த இடத்துலையே அந்த பொண்ணு அங்கேருந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு ஓடி வரான். ஸோ அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருந்திருப்பா. பட் வந்துட்டு இப்போது அந்த பொண்ணு சார் எனக்கு வந்துட்டு இப்போது முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, அது இப்போ என்னால் அதனால் முடியாது சார் அப்படின்ட்டு தட்டி கழிச்சிடுறா. ஸோ நாம்ஜூனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. என்ன பேசுகிறதே தெரியாமல் நாம்ஜூன் கத்திக்கிட்டு நிற்கிறான். என்ன பேசுகிறானே அவனுக்கு தெரியலை. எப்படி ஒத்துக்கிட்டீங்கல்ல, இப்போ யாராவது ஏதாவது அந்த லேடி ஏதோ சொன்னாரா அப்படி இப்படின்னு தோண்டி கேட்குறான். ஸோ அந்த பொண்ணு இல்லை சார் அவங்களெல்லாம் நீங்கள் யாரோ லேடின்லாம் சொல்கிறீங்க, அவங்களெல்லாம் எனக்கு தெரியாது சார், ஜஸ்ட் எனக்கு ஏதோ நோய் இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக ஒரு நோய் சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னால் முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து நெக்ஸ்ட் வேர்டு எதிர்பார்க்காம போயிடுறா. ஸோ வந்துட்டு அந்த லேடி பார்த்த வேலை தான். ஸோ வந்துட்டு நாம்ஜூனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ எல்லா ப்ராசஸை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் வேகமாக வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவனுக்கு இதுக்கு மேலே அங்கே இடத்துல இருக்க பிடிக்கவே இல்லை, அவனுக்கு அது விருப்பமும் கிடையாது. ஸோ இதுவும் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு தான் போகிறான் ஆஃபீஸில். ஸோ அதுக்கு மேலே அந்த டென்ஷனில் இருக்க முடியல, வீட்டுக்கு போகிறான். ஸோ ஃப்ரெஷ் ஆகுறான். ஸோ வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவனோட பெட்டில் உட்காடுறான். சாப்பிடக்கூட இல்லை, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கு என்னதான் வழி அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எஸ்டா இப்போ என்ன ஸ்டோரின்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு அந்த லேடி வேறு யாரும் கிடையாது, நாம்ஜூனோட அதாவது நாம்ஜூன் அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃபு. ஸோ வந்துட்டு முதல்ல என்னமோ அந்த லேடி ரொம்ப நல்லவளாக தான் இருந்திருப்பா. அப்புறம் காலங்கள் போக போக அந்த சொத்துக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டா. ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான் எப்போவுமே யூஷுவல் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ அதெல்லாம் தான் நடந்துருந்துருக்கும். பட் வந்துட்டு நாம்ஜூனோட டேடி ஸோ வந்துட்டு அவங்க ரொம்ப நேர்மையானவங்க, நல்லவங்களும் கூட. அவள் தான் மயக்கியிருப்பா. ஸோ அப்படின்னு தான் சொல்லணும். நாம்ஜூனோட டேடி ஸோ வந்துட்டு ரொம்ப நேர்மையான வழியில் அவ்வளோ சொத்து சேர்த்துருந்துருப்பாங்க. ஒத்தையாக தனியாலாம் நின்று நாட்கள் போக போக அவங்களோட வளர்ச்சியும் அப்படியே அதிகமாகிட்டே இருந்திருந்திருக்கும். அப்போ தான் இடையில இவள் வந்திருந்திருப்பா, அந்த லேடி கெட்டவ அவள் வந்திருந்திருப்பா. ஸோ வந்துட்டு அவங்கள அடையணும்னு இல்லை, அவங்களோட சொத்தை அடையணும் அப்படின்ட்டு நாம்ஜூனோட டேடியை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பா. நாம்ஜூனோட டேடியும் ஸோ வந்துட்டு அவள் நல்லவளாக தான் இருந்தா ஃபஸ்ட்டு. ஸோ அதனால தான் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. போக போக நாம்ஜூனோட டேடிக்கே வந்துட்டு அவள் பண்ணுறதெல்லாம் தப்பாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவள் இருக்க வந்துட்டு கெட்டவளாக மாற ஆரம்பித்தா. உண்மையாலுமே நல்லவளாக இருந்து கெட்டவளாக மாற ஆரம்பித்தா சொத்தோட ஆசையில். ஏன்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. ஸோ வந்துட்டு ஒரு நிறையா காசு வரும் அப்படின்னு தெரிஞ்சோன்னே வந்துட்டு யார் தான் ஆசைப்படாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசைப்படாதவங்களும் இருக்காங்க, ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க. இப்போ ஆசைப்படுறவங்கள பற்றி தான் பார்க்குறோம். ஓகேவா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. தென் ஸ்டோரி. ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான் ஆசைப்படுற அவன். ஸோ வந்துட்டு இங்கே நாம்ஜூனோட டேடிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா உண்மையும் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. அவள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு பார்த்தா தப்பான வழியில் செலவு பண்ணுறா, தப்பான இடங்களுக்கு போகிறது, தப்பான பர்சன்ஸை மீட் பண்ணுறது, அவங்க கூட நிறையா டீல்ஸு அஃபேர்ஸ் வச்சுக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறா. அப்படியே மாறிட்டா அவள். நாம்ஜூனோட டேடிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விட்டுரு, இதெல்லாம் ரொம்ப மோசமான தனம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப வில்லியாக மாற ஆரம்பித்தா. எப்படின்னா நாம்ஜூனோட டேடியவே சாகடிக்கிற அளவுக்கு. ஸோ வந்துட்டு இப்படியே தான்
அவருக்கு ஏற்கனவே 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் நல்லவங்க கிடையாது. 2 பேருமே வந்துட்டு அவ்வளோ மோசமானவனுங்க. ரொம்பவே தப்பான விஷயங்கள பொண்ணுங்களை வச்சுலாம் இது பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி தப்பான வேலைங்க செய்கிறவனுங்க. ஸோ வந்துட்டு அவனுங்க கைக்கு அந்த சொத்து போகக்கூடாதுன்ட்டு இப்போ நாம்ஜூன் ஒத்தையாக போராடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நாம்ஜூனோட பெட்டில் தான் உட்காந்துட்டு அவனோட ஃபேஸை டவல் வச்சு லைட்டாக அங்கங்கே தொடச்சிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான், இதுக்கு என்ன தான் வழி அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. எத்தனை முயற்சி எடுத்தாலும் அவள் வந்து கெடுத்து விட்றதுலையே தான் குறியாக இருக்கிறா அப்படின்ட்டு. எப்படி இந்த விஷயம் தெரியுது, என்ன ஏது எப்படியுமே அவனுக்கு எதுவுமே தெரியலை. அவனோட ஒவ்வொரு மூவையும் அவளுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி அவள் வச்சுருக்கா. ஸோ இதே மாதிரியே தான் நாட்கள் ஸ்கிப் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு நாம்ஜூனுக்கு ஒன்றும் புரியலை. ஒரு சைடு அவனோட கம்பெனி ஒர்க்ஸு, ஒரு சைடு அந்த டென்ஷன், இன்னொரு சைடு இந்த டென்ஷன். அவனுக்கு எதுலையுமே கரெக்டாக பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியல. ஸோ நாட்கள் போகுது. ஸோ அப்போது ஒன் டே இன்னொரு ஃபைல் எடுத்துட்டான். ஸோ வந்துட்டு அந்த டிசைன் வந்துட்டு ஏற்கனவே ஃபைனல் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துட்டு சேல் ஆகிக்கிட்டு இருக்கு அந்த மாடல். ஸோ வந்துட்டு இப்போது அந்த மாடலுக்கான இந்த ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு, ஸோ அந்த அந்த ப்ராஃபிட்டாக இருந்த அந்த ஃபைல், ஸோ அதை எடுத்துகிட்டு லீமா கேபினுக்குள்ளே வராங்க. நாம்ஜூனோட கேபினுக்குள்ளே வராங்க. நாம்ஜூன் அங்கே ஏதோ ஒரு ஃபைலில் வேகமாக சைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அதுவும் அந்த கம்பெனி சம்மந்தமான ஃபைல்ஸ் தான். ஸோ வந்துட்டு சைன் போட்டுட்டு உட்காந்துட்ருக்குறான். ஸோ பின்னாடியே பிஏ வந்துட்டு நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ அந்த பிஏ சைலண்ட்டாக நின்றுட்டு ஸோ வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு லீமா எக்ஸ்கியூஸ்மி சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார்க்க வராங்க. கம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ வந்துட்டு லீமா உள்ளார்க்க வராங்க. நாம்ஜூன் ஸோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு பிஏ கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ வந்துட்டு லீமா வந்துட்டு சார் இந்த டிசைனுக்கான ப்ராஃபிட் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை நீட்டுறாங்க. ஸோ நாம்ஜூனுக்கு ஏதோ ஒன்று ஐடியா வருது. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஸோ அந்த ஐடியா வந்துட்டு போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சைன் அதாவது அந்த ப்ராஃபிட்டை பார்க்குறான். வெரி குட், பரவாயில்ல, உங்கள் டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அது மாதிரி வந்துட்டு வாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ், இதுக்கு உங்களுக்கும் வந்துட்டு நிறையா பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் லீமா கிட்ட அவ்வளோ ஒரு ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவங்க போட்டிருக்க லீமா செஞ்ச அந்த டிசைனுக்காக அவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ வந்துட்டு அது வந்துட்டு நெக்லஸ் டிசைன் மாதிரி. ஸோ வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு அதை லைக் பண்ணியிருந்திருப்பாங்க, அதை பை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதோட ப்ராஃபிட் அவ்வளோ பீக்கில் இருக்குது. ஸோ வந்துட்டு அதுக்கெல்லாம் காரணம் லீமா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாம்ஜூன் அவ்வளோ ஹாப்பியாக அவங்கள வந்துட்டு ஸோ வந்துட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. லீமா அந்த இடத்துல இருந்து வெளியில் போயிடுறாங்க. ஸோ நாம்ஜூன் அவனோட வீட்டுக்கு வந்துட்டு அவனோட ரூமில் லேப்டாப்பை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு லீமாவை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிஏட்ட வந்து பேசிக்கிட்டு ஸோ லீமாவோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துக்கிட்டு ஸோ வந்துட்டு பிஏ சொல்கிறாங்க, அவங்க இங்கே வேலைக்கு சேர்ந்து 1 year ஆகுது. அவங்க பேர் வந்துட்டு லீமா. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப புவர் ஃபேமிலி தான். ஸோ வந்துட்டு பட் வந்துட்டு இங்கே ஒர்க்குக்கு சேர்ந்த நாள்லேருந்து அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணதில்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நாம்ஜூனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நாம்ஜூன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவனோட அதை ஓகே நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் கட் பண்ணிடுறான் அவனோட காலை. ஸோ பிஎம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். எங்கள் லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே இருந்த நாம்ஜூன் அதை கொஞ்சம் நேரத்தில் மூடி வச்சுட்டு இது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே கம்பெனியில் தான் அவனோட கேபினில் லீமா ஸோ வந்துட்டு நாம்ஜூன் 2 பேரும் ஸோ அவங்க ரூமில் இருக்கிறாங்க. ஸோ அந்த கேபினில் இருக்கிறாங்க. லீமா நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ நாம்ஜூன் அந்த கேபினில் அவனோட சீட்டில் வந்து உட்காந்துருக்குறான். ஓகே, நம்ம இதோட வந்துட்டு இந்த பாட்டை முடிச்சுக்கலாம்.